நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மூட்டுகள் சம்மந்தமாக, அதாவது பொதுவாக நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி ஈஸியாக நம்ம உணவு முறைகளை பற்றி எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எலும்பு தேய்மானம் வந்துட்டு 50-60 வயதுக்கு மேல் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்துட்டு 35 இயர்ஸ் ஆனாலே ரிப்போர்ட் பார்க்குறப்பவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மூட்டில் அதிகமாக ஒரு வீக்கம், ஒரு ரெட்னஸ்ஸு, ஸ்வெல்லிங், இது எல்லாமே சிவப்பு நிறத்தில் தடித்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு ஷோல்டர் ஜாயின்ட் பெயின் இருக்கும். அதாவது நம்மளோட கைகளை வந்து தூக்கவே முடியலை. அப்புறம் டென்னிஸ் எல்போ சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து நல்லா குறைக்கும். அப்புறம் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கணும். அப்புறம் மூட்டுகளில் வலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது. இவ்வளோ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட வலிங்க. உட்காந்தா எந்திரிக்க முடியாதுங்க. அப்புறம் டாய்லெட்டில் இருந்தால் என்னால் எந்திரிக்க முடியாதுங்க. நான் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணியே வருஷம் காலம் ஆகுதுங்க. உட்காந்து எந்திரிக்கப்போ கொஞ்சம் நேரம் கழித்து தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். பொதுவாக இந்த எலும்புகள் மூட்டுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு ஈஸியாக உணவு முறை மூலமாக எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து சித்த மருத்துவத்தில் இதை வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் சித்த மருத்துவத்தில் பார்த்தாங்க. அதாவது 80 வகையான வாதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாடியில் வந்து விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மூட்டில் வரக்கூடிய வலி வந்து அந்த வாதம் நமக்கு வந்து குறையணும். அந்த வாதம் குறைய தான் நமக்கு மூட்டுகளில் இருக்க வலியும் குறைய ஆரம்பிக்கும். வாதம் அதிகரிக்க ஆரம்பிச்சதுன்னா மூட்டுகள்லேயும் வலி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆரியோ ஃபேக்டர் அப்படி இருக்கிற டிசீஸ் தான் வந்துட்டு ரொம்பவே, அதாவது முடக்குவாதம்னு சித்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க. இந்த முடக்குவாதம் இருக்குன்னா நம்மளோட உடலில் இருக்கிற எல்லா மூட்டுலேயுமே வலி அதிகமாக இருக்கும். அதாவது கை, கால், இந்த எல்லாமே, எல்லா மூலையிலையும், கால் விரலில், ஆங்கிள் ஜாயிண்டில், இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயுமே நமக்கு வந்து அதிகமாக பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக அதோட தேய்மானமும் நடக்கும். மெயினாக வந்துட்டு இந்த எலும்பு தேய்மானம் வந்துட்டு 60-50 வயதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து 35 இயர்ஸ் ஆனாலே ரிப்போர்ட் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த போன் டென்சிட்டி இவ்வளோ குறைவாக இருக்குது, கால்சியம் சத்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு லிஸ்ட் போய்க்கினே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பெண்கள் வந்துட்டு இந்த ஜாயின்ட் பெயின் விஷயத்தில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதாவது இந்த மூட்டு வலி வந்து அவங்களுக்கு அதிகமாக தெரியும். அந்த மூட்டில் அதிகமாக ஒரு வீக்கம், ரெட்னஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கை வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதோட டெம்பரேச்சர், அதாவது அதோட உஷ்ணம் வந்துட்டு தெரியும். அந்த அளவுக்கு அதில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். மாடிப்படி இறங்குறப்பெல்லாம் ஒரு கால்களுக்குன்னு ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை எல்லாமே எப்படிங்க சரி செய்யலாம்? இதற்கான ஆரோக்கியமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க. நிறைய பேர் ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறோம். மூட்டில் வந்துட்டு ஃப்ளூயிடே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எலும்பு தேஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பண்ணுவீங்க. ஆனால் நேச்சுரலாக அதோட இதை வந்துட்டு நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக்காக வந்துட்டு இந்த கொலாஜன் நிறைஞ்ச உணவுகள், விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஒமேகா 3, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உணவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரும். இப்படி குறைக்கிறப்ப வந்துட்டு நமக்கு வந்து மூட்டுகளில் இருக்க வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மூட்டு தேய்மானமும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல சிறுதானிய வகைகளை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுதான் இந்த கேழ்வரகு. தினமும் கேழ்வரகு வந்து பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-5 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த வெண்டைக்காவை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, அதாவது சாப் பண்ணி பொடிசாக எடுத்துக்கோங்க. இதனோட கொஞ்சமாக 4-5 மிளகு, 4-5 சீரகம் போட்டு கொஞ்சமாக இதில் உங்களுக்கு தேவையான கேழ்வரகு மாவு சேர்த்து பிசைஞ்சு இதை நம்ம அடை மாதிரி செஞ்சு சாப்பிடணும். ரெகுலராக இதை பயன்படுத்திக்கோங்க. வெண்டைக்காயில்
நேச்சுரலான நம்மளோட மூட்டுகளுக்கு தேவையான சத்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உடலில் உள்ள வாதம் நீரையும் கம்மி பண்ணும். இது கூட கேழ்வரகு, வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம், அப்புறமா மிளகு, சீரகம், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு காலையில் இதை அடை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாரம் 2-3 முறை இப்படி பயன்படுத்துகிறப்ப வந்துட்டு அது மூட்டுகளுக்கு ஒரு நல்ல வலிமை தரும். இந்த மாதிரி ஒரு உணவு எடுத்துக்கோங்க. நேச்சுரலாக இருக்கிற கொலாஜன் ஃபுட்டை எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறப்ப வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை வந்துட்டு நல்லா அடையாக செஞ்சு சாப்பிடலாம். உணவோடு சேர்த்து சூப்பு மாதிரி சாப்பிடலாம். முடக்கத்தான் தைலமும் இருக்குது சித்த மருத்துவத்தில். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பிரண்டை மாதிரியான மூலிகை அது எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய தைலம் தான் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ரெகுலராக வெளிப்புறமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அதனோட கொஞ்சம் வெந்நீரும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்படி ரெகுலராக பண்ணுறப்பையும் நமக்கு மூட்டு வந்துட்டு வலிமையாகலாம். இந்த மாதிரியான உணவெல்லாம் எடுக்கிறதுனால தான் மூட்டுகள்லாம் வலிமையாகும். இதில் மூட்டு வலி வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாதம் நிறைந்திருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால தான் நமக்கு வந்துட்டு ரொம்பவே வாதம் அதில் வந்துட்டு இருக்கும் மூட்டில். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறப்ப நமக்கு ரொம்பவே வலி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதிகமாக வந்துட்டு புளிப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிட்றக்கூடிய உணவும் உங்களோட உடலில் உள்ள ரத்தத்தில் அதிகமாக கழிவு சேர ஆரம்பிச்சிரும். வாதம் அதிகமாயிரும். அப்புறம் மூட்டுகள் பிரச்சனையும் அதிகமாகும். அதனால் அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றதையும் நிறுத்திக்கோங்க. இதுதான் முக்கியமானது. அடுத்து இந்த பருப்பு வகையான ஒரு சில பருப்பு வகைகள் வந்துட்டு நம்மளோட மூட்டு வலிக்கு வந்து வாதத்தை வந்து அதிகரிக்கும். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் 5-6 துளி விளக்கெண்ணெய் துளி தான் சேர்த்து வேக வைப்பாங்க. அதாவது இந்த துவரம் பருப்புலாம் மண் சட்டியில் சேர்த்து வேக வைக்கிறப்ப இப்படி தான் வச்சு எடுப்பாங்க. ஏன்னா அந்த வாதம் முழுவதும் குறையணும் அப்படிங்கிறதுனால அந்த துவரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதனோட வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து அதை அப்படியே வேக வச்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இதனோட வந்துட்டு நீங்கள் ரெகுலராக சூப்பு மாதிரி வெஜிடபிள்ஸையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சூப்பு மாதிரி கொண்டு வந்து எடுத்துக்கிறப்ப வந்துட்டு நமக்கு மூட்டுகளில் இருக்க வலி வந்து நமக்கு கம்மியாகும். அப்புறம் அந்த மூட்டோட வலிமையும் அதிகமாகும். இந்த மாதிரி ரெகுலராக ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் கொண்டு வாங்க. இதுக்கப்புறமா வந்து பாலில் கலந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமும் நமக்கு மூட்டு வலி கம்மியாகும். இரவு நேரத்தில் பாலில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள், கொஞ்சமாக கசகசா பொடி இருக்குது இல்லையா, அதையும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா, மெயினாக வந்துட்டு இந்த கசகசா பொடியிலேருந்து மெயினாக ஆயில் எடுப்பாங்க. மெயினாக இதில் வந்துட்டு வலி குறைகிறதுக்கு, அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளமும் கம்மி பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இரவு நேரத்தில் பாலும் கொஞ்சமாக கசகசா மஞ்சள் சேர்த்து சாப்பிடுங்க. இது கூட வேணால் நாட்டு சர்க்கரையும் பனங்கற்கண்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாலாக எடுத்து சாப்பிட்றப்ப வந்துட்டு உங்களுக்கு மூட்டில் இருக்க வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமான ஒரு மூலிகைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான மூலிகை வந்து சிட்ராமூட்டி. இந்த சிட்ராமூட்டி வந்துட்டு சூரணமாகவும் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க, தைலமாகவும் நமக்கு கிடைக்குது. இந்த தைலம் எப்படி பயன்படுத்தோம்னா, உங்களுக்கு தேவையான அளவு தைலம் எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு வலி இருக்கக்கூடிய இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வெந்நீர் வச்சு ஒத்தலம் கொடுக்கணும். இந்த ஒத்தலம் முறை வந்துட்டு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி குறையிறதுக்கும் கல் போட்டிருக்கிறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் நல்ல மண் சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்துட்டு சிட்ராமூட்டி தைலம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம வலி இருக்க இடத்துல மூட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் லேசாக அதுக்கப்புறம் ஒத்தலம் கொடுத்துக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், கைகளை தூக்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க, டென்னிஸ் எல்போ சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்லேயும் இருக்கக்கூடிய மூட்டு வலியை வந்துட்டு நீங்கள் சரி செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் பல்ஜி இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த ஆயிலத்தை வச்சு ஒற்றலம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளோட மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி வாதம் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாண
முருங்கை இலை, வாதநார இலை இதெல்லாம் நம்ம கஷாயமாகவும் குடிச்சிட்டு வரலாம். உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை நன்றாக குறைக்கும், எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. உங்களுடைய கால்சியம் லெவல் உடலில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை நேச்சுரலாக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம், சில வகையான விதைகளும் எடுத்துக்கலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பூசணி விதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சூரியகாந்தி விதை எடுத்துக்கலாம், வெள்ளரி விதை. இது எல்லாமே நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி டெய்லி ஒரு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அதனால் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். எலும்புகளில் உள்ள தேய்மானமும் உங்களுக்கு கம்மியாகும். 60 வயதுக்கு மேலே தேய்மானம் கூட அதுக்கேற்ற மருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது நிறைய பேருக்கு இளம் வயதுலேயே 35, 40 வயதுலே மூட்டுகளில் எலும்பு தேய்மானம் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, இவ்வளோ எலும்பு சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதற்கான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான உணவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் இருக்குது, உங்களுக்கு டவுட்னால் கால் பண்ணிக்கோங்க. இந்த மருந்தெல்லாம் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி.